வணக்க நண்பர்களே, கன்னி ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னியா ராசி என்று சொல்லக்கூடிய ராசி காலதேவனுக்கு 6வது ராசி. இந்த ராசியில் இந்த மாதமே ராசியில் தான் பிறக்குது. புரட்டாசி மாசம் பார்த்தீங்கன்னா கன்னி மாதத்தில் தான் பிறக்குது. கன்னியா ராசியில் தான் சூரியனே 30 நாள் சஞ்சாரம் செய்கிறார். உங்க ராசி அதிபதி இந்த மாசம் ஒரு 17 தேதி வரைக்கும் ஆட்சி உச்ச மூலதிரிகோணத்தில் இருக்காரு. இருந்தாலும் உங்களுக்கு இந்த சூரியன் புதனோட சேர்க்கை பெற்றிருப்பதனால ஒரு சிறப்புங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதன் போல செவ்வாய் 2ல இருந்தா ஒரு பேச்சுனால பிரச்சனை வந்துடும். ஆனா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா பேச்சுனால ஒரு பிரச்சனை வரும். நம்ம எப்பொழுதுமே ஒரு யார் எந்த மாதிரி பேசணும், கரெக்டா பேசணும், அது நல்லதுங்க. இருந்தாலும் குரு பாக்குறாருங்க. உங்களோட வாக்குஸ்தானத்தை குரு பார்ப்பதனால நல்ல நிகழ்வை மாற்றி கொடுத்துருவார். அதை கெட்ட வார்த்தை பேச விட மாட்டார். கோவப்பட வைக்க மாட்டார். செவ்வாய் இருந்தா கோவக்காரங்க, கோவப்பட வைக்க மாட்டார். அப்ப கன்னி ராசிக்காரங்க இந்த மாதத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. நல்ல நிலைப்பாடுனா என்ன நிலைப்பாடு கொடுக்கணும், நாங்க என்ன செய்யலாம் அப்படின்லாம் உங்களோட கேள்வி எனக்கு புரியுது. கன்னியா ராசிக்காரங்கள் இந்த மாதத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் பைசல் பேச போகாதீங்க. ஏன்னா உங்களை அதிக நாடும் போது அடுத்தவங்க பிரச்சனையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. அதுக்கு நம்ம ஏதாச்சும் போய் செய்யலாம், உதவி செஞ்சு உபத்திரத்தில் மாட்டக்கூடிய தன்மை ஏற்படுத்துது. ஏன்னா பாவக்கோள் அஷ்டமாதிபதியா வரக்கூடிய செவ்வாய் 2ல் இருக்காரு. அதனால தொடர்பு நிலையை வேண்டாம். அடுத்தவனுக்கு பஞ்சாயத்து போச போகாதீங்க, அடுத்தவனுக்கு ஜாமீன் போடாதீங்க அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கார், ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுருவார் அப்படிங்கிற. ஆனா உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மாதம் முழுவதும் ஒரு ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பதனால லாபஸ்தானங்கள் அதிகரிக்கும், லாபம் கிடைக்கும். அதாவது எதுல லாபம் கிடைக்கும்னா செய்யற தொழில் மூலியமாக லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை. ஏன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி வரக்கூடியது புதன் தான், அவரும் நல்லா இருக்காரு, லாபாதிபதி நல்லா இருக்காரு. அதுக்கடுத்து உங்களோட ராசி நாதனுக்கு உண்டான கிரகமும் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு எது சிறப்புன்னா தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிடாதீங்க, அடுத்தவங்களுக்கு பைசல் பண்ண போகாதீங்க. அது சிறப்பு இல்லை கன்னி ராசிக்காரங்களுக்கு. மற்றபடி தொழில் யோகம் நல்லா இருக்குது. எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து அதை முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பவர் உங்களுக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க. தைரியம் வீரியத்தெல்லாம் கொடுத்துருவாரு. முயற்சிக்கு வெற்றி கொடுத்துருவாரு. முயற்சி ஸ்தானாதிபதி அதுக்கு பண்ண முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா அந்த ஸ்தானத்தை உங்களுக்கு சந்திரன் திரிகோணத்துல இருந்து பாக்குறாரு, லாபஸ்தானத்துல இருந்து பாக்குறாரு. அப்ப சனியும் திரிகோணத்துல இருக்காரு. அப்போ உங்களுக்கு அது ஒரு அனுகூலமான ஒரு தன்மையை தான் கொடுக்குதுங்க. அப்ப கடகராசிக்காரங்களுக்கு இந்த 30 நாளுமே உங்களுக்கு இந்த சந்திர பகவான் கடகராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திருங்க. அதனால இந்த கன்னியா ராசிக்கும் கடகத்தில் இருக்க சந்திரனுக்கும் நல்ல ஒரு நட்பு உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு நிகழ்வையும் நல்ல ஒரு உங்களோட ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கு நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.